திராவிட கழகம், அ திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, திராவிட கழகம், அப்புறம் திருமாவளவன், அப்புறம் அந்த ராசா இவங்க எல்லாருமே வந்து ஹிந்து மதத்துக்கு அகெயின்ஸ்டா பேசுறதுக்கு ஒரே ஒரு புத்தகம் தாங்க காரணம். அந்த புஸ்தகத்தோட பேர் வந்து மனுஸ்மிருதி. இதில என்ன ஆச்சரியம்னாக்கன்னா, ஹிந்து மதத்தில இருக்கிறவங்களுக்கு முக்காவாசி பேருக்கு இந்த இந்த புஸ்தகம் தெரியாது. யாருமே கேள்விப்படாத ஒரு புஸ்தகம். வந்துட்டு இவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னு தெரியல. அந்த அந்த ஒரு புஸ்தகத்த மட்டும் எடுத்து, அந்த புஸ்தகத்த வச்சு ஒரு 20, 30 புத்தகங்களுக்கு வந்து எழுதிட்டாங்க இந்த திராவிட கழகம். அப்புறம் வந்துட்டு இவங்க வந்து கடவுள் அ அதாவது ஹிந்து மத கடவுள் அ அ எதிர்ப்ப மட்டும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில வந்துட்டு எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குனாக்கன்னா, வேதங்களுக்கு அப்புறமா வந்து உலகம் ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய உபநிஷத். அதாவது வேதாந்தா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே வரக்கூடிய அந்த அந்த உபநிஷத். இது வந்து வேர்ல்டு ஃபேமஸ். இதை பற்றி படிக்காதவங்க யாருமே கிடையாது. பல மொழிகளில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. அந்த இந்த இந்த உபநிஷத்தோட முக்கியமான கருத்து என்ன தெரியுங்களா? கடவுளே இல்லை அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதாவது கடவுள்னு ஒருத்தர் தனியாக கிடையாது. கர்மான்னு ஒன்று தனியாக கிடையாது. அந்த மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப அ சாதகமான விஷயங்கள் தான் அது வந்து சொல்லியிருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ இருக்கக்கூடிய அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, தே ஆர் டீப்லி லிங்கிங் டு திஸ் கான்செப்ட். இந்த கான்செப்ட்டோட அவங்க ஒத்து பார்ப்பாங்க. உபனிஷத்தோடதெல்லாம் ரொம்ப உண்மையாக இருக்கிற மாதிரி அவங்க பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த புத்தகத்தை கையில் எடுத்திருந்தாங்கன்னா, ரொம்ப ஈஸியாக வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிறத அவங்க பேசியிருக்கலாம். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா, அப்புறம் மீதி மதத்துலேருந்து இவங்களுக்கு அந்த பணம் கிடைக்காது, ஓட்டு கிடைக்காது. அப்புறம் அந்த பல விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? இவங்களால கன்வெர்ட்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா? ஓகே, ஓகே. இப்போ புரியுது அவங்க ஏன் யாருமே கேள்விப்படாத இந்த ஒரு புஸ்தகத்தை வச்சிருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு.